வணக்கம் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். நமது பூமி பந்தில் பலவிதமான வெப்பநிலை, சீதோஷ்ண நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி குளிர், வெயில், பாலைவனம், அப்புறம் மலை, ஏரி, மலை தொடர்ச்சி, காடு, சமவெளி பரப்புகள், ஏரிகள், ஆறுகள்னு இறைவனுடைய கற்பனையில் மிக மிக ஒரு வர்ணனை கெட்டாத ஒரு அற்புத உலகம் தான் நம்முடைய உலகம். இந்த உலகத்தில், இந்த பூமி பந்தில் இதுக்கு சம்மந்தமே இல்லாத சில இடங்களும் இருக்குது. அவை தான் கொஞ்சம் மர்மமான, விசித்திரமான இடங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ அட்லாண்டிக்கில் பர்முடா ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கப்பல்கள், ஹெலிகாப்டர், விமானங்கள் போனால் காணாமல் போயிடுதுன்னு இன்றைக்கி வரைக்கும் விஞ்ஞான உலகத்துக்கு சவால் வர்ற அதிர்ச்சியான செய்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இது வரைக்கும் கேள்விப்படாத சில விஷயங்களும் இருக்குது. அப்போ அதை பற்றி தான் இந்த பதிவில் பேச போகிறோம். முதல்ல இந்திய பெருங்கடலில் இருக்கிற சேக்கட்ரான் தீவு. இந்த தீவு ஒரு வித்தியாசமான இடங்க. எப்படின்னா, இங்கே இருக்கிற தாவர வகைகள், பூச்சிகள், விலங்குகள் எல்லாம் பூமியோட மற்ற இடத்துல ஒத்து போக மாட்டேங்குது. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அதே போல் பூச்சி வகைகளும் தாவர வகைகளும் இன்னும் கூட ஒரு 250 வெரைட்டி புதுசாக இருக்குதான். அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, ஆராய்ச்சியில் தான் இருக்குது. அப்படி எல்லாமே ஒரு வித்தியாசமான, பூமியிலே வேறு கிரகத்தில் இருக்கிற இடம் மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற மரங்களில் போய் யாராவது குத்தி பார்த்தா மனிதர்களுக்கு ஒழுகிற மாதிரி ரத்த கலரில் ஒரு திரவம் ஒழுகுது. இது வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆச்சரியமாக பார்த்துருக்குறாங்க. அங்கே ஒரு புது உலகத்துக்கு போய் வந்த மாதிரி வரலாம். இப்போ நீங்கள் விண்வெளிக்கு போக முடியாதவங்களும் இந்த இடத்துக்கு போய் வரலாம். இது இந்திய பெருங்கடலில் தான் இருக்குது. இந்த சவுதி அரேபியாவும் ஏமனுக்கும் நடுவில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. அது என்னென்னா, அந்த மர்ம தேசத்துக்கு பேர் மதிகட்டான் சோலை. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கேள்விப்படாமல் இருக்கலாம். கொடைக்கானலில் இந்த போஜர் ஏரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஏரிக்கு போகிற வழி தாங்க இருக்குது. மோயர் கேம்ப்லேருந்து போஜர் ஏரி, நன்னீர் ஏரிக்குது. ஆசியாவிலே 2வது பெரிய ஏரி. அந்த ஏரிக்கு போகிற வழியில் 18வது கிலோமீட்டரில் இருக்குது. ஒரு 115 ஹெக்டேரில் ஒரு வித்தியாசமான ஒரு நிலப்பரப்பு. அது பலவிதமான மூலிகைகளும் தாவரங்களும் அங்கே இருக்குது. அங்கே ஏதோ ஒரு மூலிகை செடியும் தாவரம் வெளியிடுற இந்த விஷயத்தால் தான் அங்கே போகிறவங்க தன்னுடைய சுயநிலவை இழந்துடுறாங்களாம். தான் யாருன்றது தன்னையே மறந்துடுறாங்களாம். எங்கேயோ சுற்ற ஆரம்பித்து கடைசியாக தன்னை மறக்க வச்சிருதுன்னு சொல்லி ரொம்ப ஆபத்தான ஒரு இடமா வெள்ளைக்காரன் காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த இடத்துக்கு பேர் மதிகட்டான் சோலை. இங்கே தனியாக போகிறது ஆபத்து. பல பேர் போய் காணாமல் போயிருக்கிறாங்க. அந்த விசித்திரமான தாவர செடிகளும் அந்த மரங்களும் அங்கே என்னவோ ஒரு விசித்திர சக்தி இருக்குது. விசேஷமான சக்தி இல்லைன்னா அந்த மாதிரி நடக்காது. அது கொடைக்கானலில் தான் அந்த போதை காலங்களும் ஃபேமஸ். அது மாதிரி இது ஒரு விசித்திரமான அமைப்பு. அங்கே போனாவே காணாமல் போகிறதுன்றது என்ன சொல்ல முடியும்? தன் நினைவு இழுக்கிற வைக்கிற அளவுக்கு வலிமையான ஏதோ அங்கே ஒரு மூலிகை செடி இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. போக விருப்பப்படுறவங்க இந்த போஜர் ஏரிக்கு போனீங்கன்னா போகிற வழியில் இது பார்க்கலாம். இந்த இருக்கிறாங்க இல்லையா, இந்த வன இலாக்காக இருக்கிறாங்களே, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அவங்களே கூப்பிட்டு போகிறாங்க. 100 ரூபா டிக்கெட்டு. அந்த போகிற வழியில் இருக்குது இங்கே. சரி, இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மர்ம தேசம். 3வது இது பசிபிக் கடலில் இருக்குது. அங்கேனா ஒரு நாகலோகத்துக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு இடம் இருக்குதுங்க. இப்போ எப்படி புராணங்களில் அதில் சுதல விதல பாதாள லோகத்தில் ஒரு குறிப்பிட்ட லோகம் நாகலோகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த தீவு முழுக்க முழுக்க பாம்புகளே இருக்குது. விதவிதமான பாம்புகள். சுற்றி மக்கள் தொகை இங்கே இல்லவே இல்லை. ஆனால் வெறும் பாம்பு தொகை தான். பாம்பு தீவுனே பேர் இருக்குது. யாரும் போகவே அச்சப்படாது. கனவுல பார்த்தா கூட பயப்படுற ஒரு இடம். அந்த இடம் இருக்குது. சில ஆர்வக்கொளரவர்கள் போகிறாங்க, அட்வென்ச்சருக்காக போகிறாங்க. பல பேர் இறந்துடுறாங்க, சில பேர் திரும்பி வராங்க. ஆனால் இயற்கை சமையலை பாதிக்கும். அது ஒரு இடம். அந்த இடத்த அப்படியே பாதுகாக்கிறதுக்காக அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் யாரும் போகக்கூடாது தடை வச்சிருக்கிறாங்க. அந்த நாகலோகம், பாம்பு லோகம் அங்கே இருக்குது. எல்லா பாம்புங்குது. இச்சாதாரி பாம்புக்குதா, நாகினி பாம்புக்குதான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் சினிமாலேயும் டிவி சீரியலையும் தான் பார்க்க முடியும். பூமியில் இருக்கிற அத்தனை வெரைட்டி பாம்பு அங்கே இருக்கா அந்த நாகலோக தீவில். அந்த நாகலோகனே சொல்லலாம். அது கனவுல பார்த்தா பயப்படுறவங்க நேரில் போகிறீங்களா? அதனால் இது தகவலாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரி, தொடர்ந்து இதுக்கு ஆதரவு தரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு கமெண்ட், லைக்ஸ் எல்லாம் போடுங்க. சரி, நன்றி, வணக்கம்.